Q aptitude channel இன்னைக்கு நம்ம பார்க்க போறது cube and cube roots என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். Cube அதோட properties அப்புறம் cube root என்ன மெத்தட் கண்டுபிடிக்க போறோங்க அது சொல்லி தான் பார்க்க போறோம். First cube. Cube அப்படினா let a be any number. Let a be any number இருந்தது அப்படினா then cube வந்து என்னது அப்படினா a வந்து 3 times multiply பண்ணும். a multiply a multiply a multiply a. So a multiply by a multiply a. So 3 times பண்ணோம்னா அதாவது a cube அப்படிம்பாங்க. இதுதான் cube of numbers. So first வந்து இப்போ from 1 to 10 வந்து என்னதுன்னு பார்க்க போறோம் cube-க்கு. So 1 cube 1 2 cube 2 3 cube 2 cube 8 3 cube 27 4 cube 3 cube 27 4 cube 64 5 cube 125 6 cube 260 7 cube 349 8 cube 512 9 cube 729 343 இது 10 cube 1000. So இதுதான் first cube ஓட இது. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னது அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1 எடுத்துக்கிறோம். ஸோ 1 எடுத்தோம்னா 1ல உள்ளது வந்து எதுல முடியுது 1ல தான் முடியுது. 2க்குள்ளது 8ன்னு முடியுது. 3க்குள்ளது 7ன்னு முடியுது. 4க்குள்ளது 4 5க்குள்ளது 5ன்னு முடியுது. 6க்குள்ளது 6ன்னு முடியுது. 7க்குள்ளது 3ன்னு முடியுது. 8க்குள்ளது 2ன்னு முடியுது. 9 வந்து 9 தான் முடியுது. 0க்கு 0 தான் முடியுது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் 0 1 4 5 6 9ங்கிற ஒரு நம்பருக்கு முடியறதுக்கு எல்லாமே அதோட யூனிட் டிஜிட் கியூப் வந்து இதுதான். 22 கியூப் இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து 8ஆக தான் இருக்கும். அது மாதிரி 28 கியூப்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து 2ஆக தான் இருக்கும். அது மாதிரி 3 7 அதுக்குள்ளே முடிகிறதுக்குள்ளது எல்லாமே அந்த இதில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஈவன் நம்பரோட கியூப். ஈவன் நம்பரோட கியூப் இப்போ 2 கியூப் பார்த்தோம்னா 8ன்னு முடியுது. 4 கியூப் பார்த்தோம்னா 64 8 கியூப் வந்து 512. ஸோ ஈவன் நம்பரோட கியூபும் ஈவன் நம்பர் தான். ஸோ அதான் இருக்குது. ஸோ ஈவன் நம்பரோட கியூப் ஈவன் நம்பர். அப்புறம் ஆட் நம்பரோட கியூப் அதுவும் ஆட் நம்பர் தான். ஸோ ஈவன் நம்பரோட கியூப் ஈவன் ஆட் நம்பரோட கியூப். இப்போ 9 கியூப் பார்த்தோம்னா 9 வந்து ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பரோட கியூபும் ஒரு ஆட் நம்பர் தான். ஸோ ஆட் நம்பர் கியூப் ஈக்குவல் டு ஆட் நம்பர். மூணாவது நெகட்டிவ் கியூப் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர் வந்து நெகட்டிவ். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஏ கியூப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து 3 டைம்ஸ் நம்ம எழுதுகிறோம். ஸோ மைனஸ் ஏ மல்டிப்ளை மைனஸ் ஏ மல்டிப்ளை மைனஸ் ஏ. ஸோ நம்ம 3 டைம்ஸ் எழுதும் போது இதோட இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ மைனஸ். ஸோ ஆன்சர் நமக்கு மைனஸ் ஏ தான் இருக்கும். ஸோ கியூப் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜரும் நமக்கு நெகட்டிவ் தான். ஸோ கியூப் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜரும் நெகட்டிவ். ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கியூப்பில் வந்து 2 நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வச்சே இருக்கவே இருக்காது. நம்ம கியூபோட ஆன்சர் இப்போ பார்த்தோம்னா 10 கியூபோட ஆன்சர் வந்து 3 zeros தான். 2 zeros வச்சிருக்காது. ஸோ cubes do not have 2 zeros. Cubes do not have 2 zeros தான். Not even number of zeros இல்லை 2 zeros. அதாவது 100 400 500 இப்படி இருக்காது. நாட்
அடுத்தது அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி வந்து என்னது அப்படின்னா sum of the cubes of natural number. So 1 cube plus 2 cube plus up to n cube வந்து equal to 1 plus 2 plus up to n the whole square. So இந்த மாதிரி தான் இருக்கும். So 1 sum of the cubes of natural number equal to அந்த நம்பருக்கு ஆட் பண்ணி அது வர ஆன்சரோட ஸ்கொயர். இப்போ எக்ஸாம்பிள் 4க்கு பார்த்தோம் அப்படின்னா so 1 cube plus 2 cube plus 3 cube plus up to 4 cube equal to 1 plus 2 plus 3 plus 4 the whole square. So 1 plus 2 வந்து 3, 3 plus 3 6 plus 4 10, 10 square. 10 square வந்து 100. So இதுக்குள்ள ஆன்சர் வந்து 100. Inverse of cube தான் cube root. இப்போ இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா root cube a அப்படி சொல்லனா a power 1 by 3. ஸோ இதான் சிம்பிள். இந்த ரூட் போட்டு 3 போட்டு இந்த மாதிரி இருக்கிறது தான் சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 27க்கு இதுக்கு வேணும்னா 27 3ஆக இருந்துச்சு அப்படின்னா இதோட இது வந்து 3 ஆன்சர். இதுதான் கியூப் ரூட்டோட இது. இப்போ கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். மெத்தட். ஸோ இதில் வந்து மெத்தட் வந்து என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து prime factorization தான். ஸோ ஃபஸ்ட்டு find prime factorization. ஃபஸ்ட் prime factorization மெத்தட் படி கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து group into triplet. Group into triplet. Triplet na 3 numbers are form பண்ணனும். So group into triplets of same numbers. A, A, so of same numbers. அப்புறம் அதுல இருந்து for each 3 numbers, for each triplet, for each triplet you write only one number. So write only one number and find the product. So find the product. So இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். Find the cube root of one seven two eight. So இந்த நம்பருக்கு வந்து நம்ம cube root வந்து என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். So first step வந்து prime factorization method படி இது என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். prime factorization இது. So 1728. So இப்போ first பார்க்கலாம். last digit என்னன்னு பார்க்கலாம். last digit 8. So 8 னா 2 ஆல டிவைட் ஆகும். So 2. இத பாக்கும்போது 8 2s are 16, remainder 1, 6 2s are 12, 4 2s are 8. 2, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. 2, 2 2s are 4, 1 2 is 2, 60, 6 2s are 12. 2, 1 2 is 2, 0, 8 2s are 16. Again 2, 5 2s are 10, 4 2s are 8. Again 2. 2 2s are 4, 1 7. 7 2s are 40. And so get 27 வந்துட்டு 3 times 9 3 3. So இப்போ நம்ம வந்து 1728 வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா எத்தனை 2s இருக்கு 1 2 3 4 5 6. So 6 2s இருக்கு. So 1 2 3 4 5 6 multiply எத்தனை 3s இருக்கு 3 3s இருக்கு. So 3 3 3. So root 1728 அப்படின்னா equal to for 3 2s you write only 1 2. For this 3 2 you write only 1 2, and for this 3 2s you write only 1 2. For these 3 3s you write only 1 3. So then 2 2s are 4, 3s are 12.
So 4 3s are 12. So answer is what the root of 1728 க்கு ஆன்சர் வந்து 12. ஸோ 12 கியூப் தான் இந்த இது. ஸோ இது ரிலேட்டடாக நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்